ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா விஷயத்தை போயிடலாம். ஏன்னா நீங்க நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த தெலுங்கு பட டப்பிங்லாம் எப்படி இருக்கலாம், அதுல பரிதாபங்களை மட்டும் தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, அந்த பிசினஸ் மேன் படத்துல வந்து மகேஷ் பாபு கிட்ட நம்ம காஜல் அகர்வால் கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி மிருக மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு. ஏன் மிருக மாதிரி நடந்துக்கிற? அதுக்கு வந்து அவர் ரிப்ளை கொடுத்துப்பாரு, இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா, நல்லா குடி. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. இதே படத்துல பாத்தீங்கன்னா நம்ம நாசர் வந்து மகேஷ் பாபு பார்த்து கேட்பாரு, நீ மும்பைல என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு. சார், ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல போய் நிக்குதோ அது என் வீடு இல்லன்னு சொன்னா அடிப்பேன். அதே ஒரு குதிரையை ஓட விட்டு அது எவ்வளவு தூரம் போய் நிக்குதோ அது வரைக்கும் என்னது தடுத்தா வெட்டுவேன். என்ன என்ன எழவியா. இதே படத்துல இன்னொரு சம்பவம் பண்ணிருப்பாங்க. என்னன்னா, இந்த டைலாக் தான் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம சாங்ஸ் வேற லெவல்ல ஒரு சாங், சைக்கோத்தனமா ஒரு சாங் வந்து பண்ணிருக்கோம். என்னைய கொன்னுட்டு என் ரத்தத்தை குடிச்சு என்ன விட்டுட்டு போகாத. அறிவு கட்டவனே, அப்படியே பாட்டு பாடிட்டு போய் அந்த பொண்ணை கடிச்சு சாப்பிட்டு ஒரு பொண்ணை பார்க்கும்போது இந்த மாதிரி பாட்டா பாடுவேன், ஒரு கிலுகிலுப்பான பாட்டா பாடுறா. இதே மகேஷ் பாபு ஆனா வேற படம். இந்த படத்தை பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு போலீஸா இருப்பாரு. அவர் போலீஸா இருக்கும்போது ஒரு ரவுடியை வந்து புடிச்சிட்டு போவாரு. புடிச்சிட்டு போகும்போது ஒரு டைலாக் பேசுவாரு, வேலைய காட்டுறான்னு வாழ நீட்டான்னு வச்சுக்கோ, பிக்னிக் கூட்டிட்டு போய் ஃப்ரீயா விட்டுருவேன். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. ஆக்சுவலி வேற டைலாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தெலுங்குல வந்து இது டைலாக் தான் பேசியிருப்பாரு, கண்டிப்பா பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம டப்பிங் பண்ணும்போது அடிச்சு விடுவோம், அந்த மாதிரி அடிச்சு விடுவோம். அதே படத்துல பாத்தீங்கன்னா நம்ம மகேஷ் பாபு அவர் குட்டி ஸ்டோரி சொல்லுவாப்புல, நான் புட்டுக்கிட்டா நியாயம், ஆனா நீ புட்டுக்கிட்டா அது அநியாயம், அதனால உன் கப்பல கலந்த சுகரு அப்படின்னு அவர் சொன்னது என் கண்ணுல வந்தது கண்ணீர். என் கதைக்கு இப்படி ஒரு சக்தியா, நல்ல வேளை யாரும் பார்க்கல. இந்த டைலாக் இந்த சாங் தவிர்த்து வந்து படத்துக்கு வந்து பேரு வைப்பாங்க. இந்த ரவுடி கோட்டை அந்த படத்துல வந்து ஒரு டைலாக் இருக்கும், டேய், வோல்டேஜ் இருக்கிற வயசுல சேட்டை கொஞ்சம் இருக்கிறது ஓகே தான், ஆனா அந்த சேட்டையே வாழ்க்கையோட ஓட்டையாயிடக்கூடாதுரா. ஆனா அந்த சேட்டையே வாழ்க்கையோட ஓட்டையாயிடக்கூடாதுரா. மறுபடியும் நம்ம மகேஷ் பாபு நடிச்ச இவனுக்கு சரியான ஆள் இல்ல. அதான் பேரே பாஸ். அதான் சார் பேரு. டிடிஆர் வந்து நம்ம ராஷ்மியா கிட்ட கேட்பாங்க, எந்த துணியை வந்து வாயில அடைச்சாங்க, எந்த துணியால அவங்க கையை கட்டினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த சுண்ணியை வச்சுதான் கட்டினா, இந்த சுண்ணியை வச்சுதான் என் வாயிலையும் அடைச்சான். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நாம என்னப்பா செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அன்ஷிகா மோட்வானி இவங்க கேடிக்கு கேடி அப்படின்னு ஒரு படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு டப்பிங் வந்து கொடுத்திருப்பாங்க, ஒரு வாய்ஸ். அதை பாருங்க. சொல்லிட்டியா? இப்ப இவன் போய் அவன் கிட்ட சொன்னா பவானி சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? நீ கை காலை உடைச்சு உயிரை எடுத்துட வேண்டாம். என்னடி வாய்ஸ் இது? டப்பிங் எப்படி கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா, ஒரு சாங் ஒண்ணு நடிச்சிருப்பாங்க. அந்த சாங்கையும் பாருங்க. அப்படி வந்து எழுது அடி, இதோ பாரு கட்டண அடி, அப்பப்பா அதிக அடி, திரும்பி திரும்பி அடி அடி, அப்படி அடி எப்படி அடி. இவங்க என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அதனால ரோட்ல போன ஒருத்தர் கூப்பிட்டு பாட வச்சிருக்காங்க, ரோட்ல போய் இன்னொருத்தர் கூப்பிட்டு டைலாக் பேச வச்சிருக்காங்க போகுது. அதனால இப்படி வந்திருக்கு. தமிழ் ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா தெலுங்குலயும் நடிக்கிறாங்க பாத்தீங்களா. சோ அப்போ அவரு வந்து தெலுங்கு படத்தை நடிச்சிருப்பாங்க, அவரு வாய்ஸ்லயே நான் டப் பண்றேன் அப்படின்னு வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்காரு நம்ம பிரபுக்கு. மக்கள் என்ன தேடி வராங்க, அதே மக்கள்கிட்ட போய் நீங்க தான் என் தைரியோடு சொன்னேன்டா, அவங்க என்ன பத்தி வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன கொடுமை சரவணன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குங்க. இந்த வீடியோஸ் போடணும், ஒரே வீடியோல போடணும்னா போட முடியாது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து பாட்டு அது மாதிரி எக்கச்சக்க வீடியோஸ் இருக்கு, நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன். அப்படி வேணும்ன்றதான் கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராஜா தாமோதரன்.